6-9 எங்கிருந்தோ கேட்கும் வாக்கியத்தில் எங்கிருந்தே கேட்கும் ராகத்தை வாசிக்க ராகத்தலைவருக்கு உபதேசப்பட்ட தாவீதை சந்தினர். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும், என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதிர்வரைக்கும் இறங்காதிருப்பீர். திரும்பவும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியோ. திரும்பவும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியோ. உம்முடைய கிருபையை நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இழைத்து போனேன். என் பெருமூச்சினால் இழைத்து போனேன். ராம் முழுதும் என் கண்ணீரினால் கண்ணீரினால் என் படுக்கை முழுவதையும் ஈரமாக்கி என் கட்டிலை அடைக்கிறேன். துயரத்தால் என் கண்கள் பொழிவிழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவரின் நிமித்தம் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னிட்டு திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். பெண்ணியனாகிய மூஷன் வார்த்தையை நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயும் என்னும் சங்கீதம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிப்பவர் இல்லாமையால் அதை தீர்வு போடாதபடி என்னை தப்பவையும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்வதும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோட சமாதானமாக இருந்தவனை நான் செய்தவனுக்கு நான் தீமை செய்வதும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவரை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் என் பகைஞர் என்னை தொடர்ந்து பிடித்து என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தலையிலே கொண்டு வைத்து என் மகிமையை தூரிலே தாழ்ந்து கடவன. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தினால் எழுந்திருந்து என் சத்துருக்களின் மூர்க்கத்தை நினைத்த எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாயப்பிரமாணங்களை நியமித்திருக்கிறீரே. ஜனங்களுடன் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்தை எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியையும் என் உள்ளத்தில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களை சோதித்து அறிகிறவராயிருக்கிறீர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவனே நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் அப்பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருதுகிறார். அவர் தம்முடைய வில்லை நாமேற்றி அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். அவருக்கு மரண ஆயுதத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்குகிறார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனை பண்ணுகிறான். அவன் தீவினையை கர்ப்பத்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை
வெட்டி அதை ஆழமாக்கி தான் வெட்டின குழியில் தானே விழுந்தார். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் இருக்கும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இருக்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியை நிமித்தம் துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கீதத்தின் வாக்கியத்தில் வாசிக்கிற ஆலோசனைகளுக்கு ஒப்புவிக்கப்பட்டு தாவீதின் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெல்லாம் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை நாடுகளுக்கு மேலாக வைத்திட பகைவரையும் பழிகாரரையும் அடக்கி போன தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயில் பலத்தை தந்திர உமது விரல்களின் கிரியைகளினால் உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை என் நினைப்பதற்கும் மனுகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எவ்வாத்திரம் என்கிறேன். உமது நீர் அவனை தேவதூதரையும் சற்றே சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டுகிறீர். உமது கரத்தின் கிளைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதத்தின் கீழ்ப்படுத்துகிறீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் கடலில் சஞ்சரிக்கிற எல்லாவற்றையும் அவனுடைய பாதத்தின் கீழ்ப்படுத்துகிறீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. என்னும் வாக்கியத்தில் வாசிக்கிற தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களிகூருவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்வாங்க திரும்பும்போது உமது சமூகத்தை இடர்ந்து அழைத்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியால் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் பேரை என்றென்றைக்கும் இல்லாதபடி அழைத்துக் கொண்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பட்டணங்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய பேர் அவருடைய கூட அழைத்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். அவர் தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்திற்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் குற்றகரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே பட்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். அவருடைய துணியை ஜனங்களுக்குள்ளே அறிவிப்பேன். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அனைவரை நினைப்பார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் நின்று விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறுவேன். தேவரீர் எனக்கு இறங்கும். சத்ருவால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாருவர். ஜாதிகள் தங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வழியில் அவர்களுடைய காலை சிக்கிக் கொண்டது. கர்த்தர் தான் செய்த நியாயத்தின்படி அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையினால் சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கனோ தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள்.
அழைக்கப்படுவார்கள். எளியவர்கள் எளியவன் என்றைக்கும் அழைக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷர் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயத்தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்கள் மனுஷர் என்று அறியப்படிக்காமல்